அதுக்கு வேண்டிய பணத்தை பேங்க்கில் அவர் போட்டுருவார் பகவான். அதுதான் புண்ணியம் சேர்ந்துட்டே போகும். அது ஒரு 4 மிட்டாய் வாங்கி நீ சாப்பிட்டீங்கன்னா அந்த புண்ணியத்தில் வந்து ஒரு 4 பாயிண்ட் எடுத்துருவார். அதே மாதிரி நீங்கள் நல்லா விளையாடிட்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 4 பாயிண்ட் போயிடும். அதே மாதிரி இன்னொருத்தரை போய் நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னா 4 பாயிண்ட் ஜாஸ்தி ஆகும். நல்லா உட்காந்து படிச்சிங்கன்னா 10 பாயிண்ட் போடுவார். அம்மா அப்பாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிங்கன்னா 20 பாயிண்ட் போடுவார். அப்போ அந்த புண்ணியம் வந்து ஏறிட்டே போகும். புண்ணியன்றது எப்படின்னா பேங்க்கில் பணம் போடுற மாதிரி பகவான் வந்து நீ என்ன பண்ணுறன்னு பார்த்துட்டே இருக்காரு. அதேமாதிரி கிளாஸில் உட்காந்து பேசுறது, வாத்தியார் சொல்லிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது சேஷ்டை பண்ணுறது பண்ணால் ஒரு 4 மார்க் குறைச்சிடும். மைனஸ் ப்ளஸ் எல்லாரும் தெரியுமில்ல. தப்பு பண்ணால் மைனஸ், ரைட்டு பண்ணால் ப்ளஸ். பேங்க்கில் பணம் இருந்தால் தானே அப்பா அம்மாலாம் வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்து பணத்தை எங்கே வைக்கிறாங்க? பேங்க்கில் வைக்கிறாங்க. அது மாதிரி பகவான் ஒரு பெரிய பேங்க் வச்சுருக்காரு. அந்த பேங்க்கில் நம்ம நல்ல காரியம் பண்ணும்போதெல்லாம் அதுக்கு புண்ணியத்துக்கு மார்க் போட்டுவிட்டு அந்த பேங்க்கில் பணத்தை அவர் போட்டு வச்சுருவார். நம்ம போடுற பணம்லாம் காணா போயிடும். சாமி வச்சிருக்க பணம் காணா போகுமா? போகவே போகாது. அப்படி தான் இருக்கும். அதை வந்து வேணுங்கிறப்ப நம்ம கஷ்டப்படும் போது கொடுப்பார். ஒருத்தங்கிட்ட 10 கோடி ரூபா பணம். 10 கோடி ரூபா எவ்வளவு? 10 கோடி ரூபா பணம் தான். அவன் ரொம்ப திமிர் பிடிச்சுவேன். நான் நினச்சேன் என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு எல்லாம் கிடைக்கும், இந்த உலகத்தில் இருக்கவங்களாம் எனக்கு நமஸ்காரம் பண்ணணும், எனக்கு சாப்பாடு வந்து நான் எவ்வளோ வேணால் வாங்கிப்பேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் அல்வா, குலோப் ஜாமுன், கேக்கு, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். யாரையுமே மதிக்க மாட்டான். அவன் ஒரு நாள் என்ன பண்ணால் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கப்பலை வர சொன்னான். அவன்கிட்ட எவ்வளோ கோடி இருக்குது? 10 கோடி இருக்குது. அவன் நினச்சா என்ன வேணா பண்ணலாம். ஒரு கப்பலை வர வச்சான். அந்த கப்பலில் வந்து இப்படி ஒரு தீவுக்கு போகலான்னு போனான். மொரிஷியஸ் தீவுக்கு. அங்கே நிறைய தீவு இருக்கும். மொரிஷியஸ்னால் ஒரு 100-1000 தீவுகள், சின்ன சின்ன குட்டி குட்டி தீவாக இருக்கும். ஐலண்ட். அதில் போய் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்டு போனான். ஒரே பயிர் அடிச்சது. ஒரு தீவில் போய் அந்த கப்பல் மாட்டிக்கிச்சு. இவன் 10 கோடி ரூபா வச்சிருக்கான். அந்த தீவில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. கோதுமை இல்லை, அரிசி இல்லை, ஒன்றும் இல்லை, மனுஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது போய் மாட்டிக்கிட்டான். 10 கோடி ரூபா கையில் இருக்கு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, இவனுக்கு பசிக்குது. கடல் தண்ணி தான் இருக்குது, குடிக்க முடியல. அங்கே ஒன்றும் பூண்டு ஒன்றுமே இல்லை, வெறும் காரம் தான் இருக்குது. என்ன பண்ண முடியாம? காசை சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் நம்மகிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பணத்தினாலேயே நமக்கு எல்லாம் கிடைக்காது. நம்ம எவ்வளவு கல்வி செல்வம் இருந்தாலும் அதனாலே நமக்கு வேண்டியது கிடைக்காது. நமக்கு வந்து சாப்பாடு வேணும்னா யாராவது கருணை பண்ணணும், பகவான் கருணை பண்ணணும், அப்போ தான் நமக்கு கிடைக்கும். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சூரியன் எப்படி எங்கே பார்த்தாலும் இருக்காரோ அதே மாதிரி கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார். நீங்கள் எல்லாருமே கடவுள் தான். நானும் கடவுள் தான். இந்த மைக்கும் கடவுள் தான். இந்த வாட்சும் கடவுள் தான். ஏன் தெரியுமா? இந்த பொருள்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த பொருள் எல்லாமே கடவுள். அது பூமி எங்கேருந்து வந்தது? கடவுள்கிட்ட தான் வந்தது. அதனால நம்ம ஊரில், நம்ம பாரத தேசத்தில் நம்ம எல்லாமே கடவுள் தான். தெரியுதா? ஒரு குயவன் இருக்கான். குயவன்னா தெரியுமா? பாட்டர். பாட்டர் பாட்டர் யாரு? பானையெல்லாம் பண்ணுறவன் யாரு? பேர் என்ன? பாட்டர். அவன் வந்து குடத்தை செய்கிறான் இல்லையா? அந்த குடத்தை செய்கிறதுக்கு பொருள் எங்கேருந்து வருது? என்ன வேணும் அவனுக்கு? களிமண் வேணும். களிமண்ணை வச்சு பானை பண்ணுறான். சரி, ஒரு கார் பண்ணணும்னா அதுக்கு என்ன வேணும்? இரும்பு வேணும். இரும்பு வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணுறான். ஆனால் சாமி வந்து வெளியிலேருந்து எதுவுமே வேணாம். சாமியே களிமண், இரும்பு எல்லாம் யார் வச்சுருக்கா? பகவான் வச்சுருக்கார். அதனாலேயே அவர் வந்து எல்லாத்தையும் அவரே பண்ணி கொடுத்துருவார். தெரியுதா? அவருக்கு தனியாக ஒரு சாமானத்தை யாரும் கொண்டு கொடுக்க வேணாம். அவர் தான் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறாரு. அதனால் அவரை கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லா பொருள்லையும் இருக்கார், நம்மகிட்டையும் இருக்கார் அப்படின்றத அந்த சிஷ்யன்கிட்ட இந்த குரு சொல்கிறார். இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள்.
கருணை கடவுள் எல்லா இடத்துலையும் இருப்பார். கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுவார். சரி, அப்புறமா சொல்லு. கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பார். அவரோட கருணை இல்லாமல் எதுவும் நடக்காது இல்லையா? அது அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மற்ற வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் ஒன் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லணும்? ஒன்லி காட். சொல்லுங்க, ஒன்லி காட் அப்படின்னு அர்த்தம். தெர் இஸ் நோ அதர் திங். கடவுள் மட்டுமே இருக்கார். கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லை. இருப்பதெல்லாம் இறைவனே. எப்படி தமிழ்ல சொல்றது? இருப்பதெல்லாம் இறைவனே. மற்றவங்களாம் சொல்றாங்க ஒன் காட்ன்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்? ஒன்லி காட், தெர் இஸ் நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்றோம். தெரியுதா? இப்போ ஒரே ஒரு காட் இருந்தாலும் வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு சாமி வந்து ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு சாமி வந்து ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். ஒரு 3 பசங்க, கொஞ்சம் வால் பசங்க. அந்த வால் பசங்க 3 பேரும் போய் என்ன பண்ணாங்கன்னாக்க, உங்கள் இதில் ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, முருகன் நிறைய கடவுள் இருக்காங்க. யாராவது எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நான் வந்து கடவுளேன்னு கூப்பிட்டா யார் வருவா? நிறைய கடவுள் இருக்காங்களே, எந்த கடவுள் வருவான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணோம். இந்த சாமி ட்ரெயினில் உட்காந்தார். அந்த ட்ரெயினில் அவருக்கு எழுத்தாப்புல 3 பசங்க. இந்த 3 பசங்க வால் பசங்க. இந்த சாமியை கிண்டல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க? இது மாதிரி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கிருஷ்ணா, கோவிந்தா, முருகான்னு நிறைய கடவுள் இருக்கீங்க, உங்ககிட்ட எந்த கடவுள்னு கூப்பிட்டா யார் வருவான்னு கேட்டார். இவர் சொன்னார், சரி உங்கள் கடவுள் யார் அப்படின்னு இவர் கேட்டார். அவன் ஏதோ ஒன்று சொன்னான், என் கடவுள் இது ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொன்னான். சொன்னோன்னே அவர் கேட்டார், ஆஸ்திரேலியாவில் என் ஃப்ரெண்டு இருக்கான். அவன் நடந்து போகும்போது திடீர்னு ஒரு கார் ஏத்தாப்புல வந்தது. அவன் வந்து உன் கடவுள் பேர் சொல்லி கூப்பிட்றான். அதே நேரத்தில் இந்தியாவில் ஒருத்தன் கிணத்துல விழுந்துட்டான். அவன் வந்து உன் கடவுள் பேரை சொல்லி கூப்பிட்றான். அதே நேரத்தில் லண்டனில் ஒருத்தன் துப்பாக்கியில் சுடுறதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்கான். அவன் ஒரே கடவுள் பேரை சொல்லி கூப்பிட்றான். அந்த கடவுள் எங்கே போவார்? 3 இடத்துல கூப்பிட்டா ஒரு இடத்துல தானே போக முடியும். அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ வச்சுருக்கோம். கிருஷ்ணா, கோவிந்தா, ராமன் நிறைய வச்சுருக்கோம். எல்லாருமே கடவுள் தான். அந்த கடவுளில் நம்ம கூப்பிட்டோம்னா எந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலும் நம்ம நல்ல காரியம் பண்ணியிருந்தா, நம்ம பேங்க் சொன்னோம்ல, பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருக்கும் போது புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த கடவுள் வந்து கிருஷ்ணனா வருவார், ராமனா வருவார், முருகனா வருவார், எப்படியா வருவார். இது ஒருத்தன் விஷயம் தெரியாமல் என்ன பண்ணால், ஒருத்தன் கிணத்துல விழுந்துட்டான். அவன் எப்போவுமே கிருஷ்ணா கிருஷ்ணாம்மா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ண பக்தன். என்ன பண்ணா, கிணத்துல விழுந்துட்டான். கிணத்துல விழுந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் போய் மேலேருந்து கையை விட்டு கையை பிடிச்சிக்க, நீ மேலே வான்னு சொல்கிறான். இந்த கீழே கிணத்துல விழுந்தவன் என்ன சொல்கிறான், கிருஷ்ணா வருவான், நான் கிருஷ்ணன் கூப்பிட்டு கிருஷ்ணன் வருவான்னு சொல்கிறான். அப்புறம் திருப்பி இன்னொருத்தன் போகிறான், என் கையாவது பிடின்னு சொல்கிறான், பிடிக்க மாட்டேன்றான். கிருஷ்ணன் வருவான், கிருஷ்ணன் என்னை காப்பாற்றுவான்னு சொல்கிறான். கடைசியில் தண்ணிக்குள்ளார போய்டுறான், செத்து போடுறான். மேலோகத்துக்கு போகிறான். அங்கே வந்து கிருஷ்ண பகவான் இருக்கார். கிருஷ்ண பகவான் பார்த்தேன், என்ன கிருஷ்ணா, நான் உனக்கு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நினச்சிட்டு எப்போ பாரும் உன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன், நீ எனக்கு உதவி பண்ணாமல் விட்டுட்டியே, நான் வந்து தண்ணிக்குள்ளார போயிட்டேனேன்னு கேட்குறான். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, என்னப்பா, நான் முதல்ல வந்து உன்னை கை காட்டினேன், அது யாருன்னு நினைக்கிறேன்? நான் தான், அது கிருஷ்ணன் தான். உங்களில் யாரில் ஒருத்தர் கூட கிருஷ்ணன் இருக்கலாம். கிருஷ்ணன்றது தனியாக எங்கேயோ உட்காந்துக்க மாட்டார். அவர் வந்து நம்மளே ஒருத்தராக இருப்பார், நமக்கு தெரியாது. அவர் வந்து கையை காட்டினாரு, இவனுக்கு தெரியல அவர் கிருஷ்ணன்னு தெரியல, இப்போ உள்ளே போயிட்டான். 2வது தடவை வந்து நான் கை காட்டினேனே, அப்பயாவது உனக்கு புரிஞ்சுதா? அதுவும் நான் தான். அதனால கிருஷ்ணன் கடவுள் அப்படின்றவர் எந்த ரூபத்தில் வேணால் வருவார். எப்போ வருவார்? நம்ம நல்லது பண்ணி நம்ம வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ண மாதிரி புண்ணியம் இருந்தால்தான் அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா நம்ம பாப காரியம் பண்ணியிருந்தோம்னா நமக்கு கஷ்டம்தான் வரும். அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும். அதனால் தப்பு பண்ணணும். தப்பு ஏன் பண்ணக்கூடாது? முதல் காரணம் ஒன்று. இன்னொரு 2வது காரணம் இருக்குது. நான் வந்து 100 ரூபா என் கையில் பணம் வச்சுருக்கேன்.
நான் வந்து ஒரு ஃபுட்பால் வாங்குறதுக்கு போகிறேன். என்ன வாங்க போகிறேன்? ஃபுட்பால். எவ்வளோ பணம் வச்சுருக்கேன்? 100 ரூபா. ஒரு பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறான், நைஸாக அந்த 100 ரூபாய் எடுத்துடுறான் என்கிட்ட இருந்து. நான் கடைக்கு போகிறேன், அது 100 ரூபா இல்லை, என்னால் ஃபுட்பால் வாங்க முடியல இல்லையா? இப்போ அந்த பையனை வந்து நான் என்ன நினைப்பேன்? திருட, தப்புன்னு நினைப்பேன். அவனை திருடுறது பரவாயில்லன்னு சொல்லுவானா? அதே மாதிரி நான் அவன் பையிலேருந்து எடுத்தா என்ன ஆகும்? அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் தப்பு காரியம் பண்ணக்கூடாதுன்னா, நமக்கு எது தீங்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை இன்னொருத்தருக்கு பண்ணக்கூடாது. நம்மளை அடித்தா வலிக்குது இல்லை, நம்மளை இன்னொருத்தர் அடிக்கலாமா? அடிக்கக்கூடாது. தெரியுதா? அதனால 2வது காரணம் ஏன் தப்பு பண்ணக்கூடாதுன்னா, ஒருத்தர் நமக்கு தப்பு செய்கிறது நம்மளால் தாங்கிக்க முடியல. யாராவது திட்டினா நமக்கு கோவம் வருமா? நம்ம திட்டலாமா? நம்ம திட்டக்கூடாது. நமக்கு ஒருத்தர் திட்டினா கோபம் வர்றதுனால நம்ம இன்னொருத்தரை திட்டக்கூடாது. ரொம்ப சிம்பிள் தர்மம், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2வது விஷயம் ஒன்று பார்ப்போம். மனுஷனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். What is the difference between human beings and animals? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எந்த காரணம் சொல்லுங்க. What are the differences? Other differences? உருவம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஃபிகர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. என்ன டிஃப்ரென்ஸு? என்ன டிஃப்ரென்ஸ்? உருவத்தில் என்ன டிஃப்ரென்ஸு? என்ன டிஃப்ரென்ஸ்? மனுஷனுக்கு வந்து தப்பு எது ரைட் எதுன்னு தெரியுது. சரி உட்காருங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கவனமாக கேளுங்க. இதை வந்து அணுகளால் பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. இப்போ நம்மளாம் இங்கே உட்காந்துருக்கோம் இல்லையா? இங்கே இருக்கிற 4 மாடு சேர்ந்து இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு ஒரு வாத்தியார் மாடு 4 ஸ்டூடெண்ட்ஸ் மாடுன்னு வச்சு பண்ண முடியுமா? ஏன் முடியாது? நான் இன்னைக்கு ஒரு பெரிய ரகசியம் சொல்கிறேன், உங்களுக்குலாம் தெரியாத ரகசியத்தை. மாடுக்கும் மனுஷனுக்கும் மற்ற விலங்கினங்களுக்கும் மனுஷனுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் ஆறாவது அறிவுன்னு சொன்னீங்க. அதுக்கு 4 கால் இருக்குது, நமக்கு 2 கால் இருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து அதுக்கு இன்டெலிஜென்ஸ் நம்மளை போல இல்லைன்னு சொன்னீங்க. இதெல்லாம் காரணமாக இருந்தால் கூட எல்லாற்றுக்கும் முக்கியமான காரணம்னு ஒன்று இருக்குது. அது தெரிஞ்சால் அவன் கெட்டிக்காரன், அது தெரியலன்னா அவன் கெட்டிக்காரன் கிடையாது. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? ஏன் அவங்க அது பகுத்தறிவுன்றது ஒரு காரியம்தான். பகுத்தறிவுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு அந்த ரகசியம் நான் சொல்லித்தர போகிறேன். கடவுள் படைப்பு எல்லாவற்றிலையுமே மற்ற ஜீவராசிகள்லாம் புண்ணிய பாவத்தை சம்பாதிக்க முடியாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நல்ல காரியம் பண்ணால் புண்ணியம், கெட்ட காரியம் பண்ணால் பாவம். ஒரு மாடால் புண்ணியத்தையும் பாவத்தையும் சம்பாதிக்க முடியாது. இது வந்து உங்களுக்கு எந்த ஸ்கூல்லையும் சொல்லி தர மாட்டாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. மாடு, ஆடு, எந்த விலங்கினமே பாவத்தையோ புண்ணியத்தையோ செய்ய முடியாது. அது பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவத்தையும் புண்ணியத்தையும் கழிக்கிறதுக்காக பிறந்திருக்கு. அது பாட்டும் மாடு சாப்பிடும், ஆசைப்படும். ஒரு மாடு திடீர்னு வெஜிடேரியனாக இருந்தால் நான் வெஜிடேரியனாக மாறுமா? எல்லா மாடுமே வெஜிடேரியன் தான். அதே மாதிரி ஒரு லைன் சிங்கம் இருக்கு. சிங்கம் வந்து மாமிசத்தை சாப்பிடுவான், புல்லை சாப்பிடுவான். மாமிசத்தை தான் சாப்பிடும். அதே மாதிரி ஒரு மாடு வந்து புல்லை தான் திங்கும். ஆனால் மனுஷன் திங்கலாம். ஸோ மனுஷனுக்கு வந்து அதனால் மனிதனுக்கு என்ன இருக்கு? மனுஷனுக்கு சாய்ஸ் இருக்கு. இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? ஹியூமன் பீயிங் ஹேஸ் அ சாய்ஸ். ஐ கேன் பி அ வெஜிடேரியன், ஐ கேன் பி அ நான் வெஜிடேரியன்,
ஐ கேன் பி எனிதிங், பட் அனிமல் கேன் நாட் சூஸ். அதே மாதிரி ஒரு 4 மாடு இங்கே இருந்துட்டு 4 மாடு சேர்ந்து ஒரு ஏரோப்ளேன் ஏறி லண்டன் போகிறேன்னு சொல்லுவான். ஏன் சொல்லாது? கடவுள் நம்மளெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணும்போது அவங்க சாய்ஸ் வச்சுருக்காரு. ஆனால் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பண்ணல. என்ன காரணம் தெரியுமா? நம்ம நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கோம். இது யாரும் எந்த நாட்டிலையும் சொல்லித்தர மாட்டாங்க, எந்த ஸ்கூல்லையும் சொல்லித்தர மாட்டாங்க. நல்லா கேளுங்க. நாம் நிறையா புண்ணியம் செய்திருக்கிறதுனால தான் இந்த மனுஷ பிறவியை பகவான் நம்ம கொடுத்துருக்காரு. இல்லைன்னா நம்ம மாடாக பிறந்திருப்போம், இல்லைன்னா மரமாக பிறந்திருப்போம். மனுஷ பிறவியாக பிறந்தனால நம்ம சாய்ஸ் இருக்கு. அந்த சாய்ஸ் நம்ம சரியாக யூஸ் பண்ணுமா கூடாதா? சரியாக யூஸ் பண்ணோம்னா எப்படி தெரியுமா? அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். உங்களுக்கு சாய்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காரு, ஒரு வெப்பன், மிகப்பெரிய வெப்பன். இந்த சாய்ஸ் வந்து அனிமலுக்கோ மரத்துக்கோ கிடையாது, மனுஷனுக்கு இந்த சாய்ஸ் கொடுத்துருக்காரு. இது ஒரு பெரிய அஸ்திரம். இந்த அஸ்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் நீங்கள் லைஃப்பில் பெரிய ஆளாக வருவீங்க, நிறைய சம்பாதிக்கலாம், பெரிய பிரைம் மினிஸ்டர் மோடி மாதிரி ஆகலாம். அவர் மோடியே அது மாதிரி ஆடாது ஒரு கதை. ஆமாம், அவங்கெல்லாம் அது மாதிரி வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு கதை. அந்த முயற்சி எப்படின்றது சொல்லி தெரியுங்க. சாய்ஸ் முக்கியம். முயற்சி மட்டும் பார்த்தா சாய்ஸ் வேணும். சரியானதை சூஸ் பண்ணணும். ஒரு ஊரில் பேட்டா ஷூ கம்பெனி தெரியுமா உங்களுக்கு? பேட்டா ஷூலாம் செருப்புலாம் விற்கிறாங்கல்ல, அந்த கம்பெனியில் ஒரு சேல்ஸ்மேன் இருந்தான். சேல்ஸ்மேன்னா விற்கிறவன். அவனை வந்து திடீர்னு ஊர் மாற்றம் செஞ்சுட்டாங்க. ஒரு ஐலண்ட் தீவுக்கு அனுப்புனாங்க. அந்த தீவுக்கு அவனை மேனேஜராக போட்டாங்க. அவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு, என்னடா திடீர்னு ஒரு நகரத்துலேருந்து ஒரு தீவுக்கு அனுப்பிச்சிட்டாங்களே, நம்ம தீவில் போய் வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே போனான். அந்த ஊரில் போய் பார்த்தா செருப்புன்னா என்னன்னே யாருக்குமே தெரியல. ஒருத்தவங்க செருப்பு போட்டுல, எல்லாரும் வெறுங்காலம் நடக்கிறான். அவனுக்கு ஒரே பயம் வந்துருச்சு. இந்த ஊரில் எப்படி செருப்பு வைக்கிறது? ஒருத்தனுக்கு செருப்புன்னா என்னன்னே தெரியல. அந்த ஊரில் போய் செருப்பு வைக்கிறதுனா எப்படி இருப்பான்? நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? செருப்புன்னா என்னன்னே தெரியாது ஒரு ஊரில் இருக்கான். அவன் என்ன பண்ணா, அவனுக்கு சாய்ஸ் இருந்தது. அவன் நினச்சா செருப்பை விற்றுருக்கலாம், விற்காமே இருந்திருக்கலாம். அவன் பயந்துட்டான். இந்த ஊரில் செருப்பை விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர் அந்த பெரிய மேனேஜர் இருக்கார் இந்தியாவுக்கு, அவருக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சான். இந்த ஊரில் நான் இருக்கவே முடியாது, இங்கே நான் வியாபாரம் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து என்னை திருப்பி அனுப்பிச்சிங்க, நான் எதுவுமே விற்க முடியாதுன்ட்டான். உடனே அவன் திருப்பி வந்தான். இங்கே இருந்த ஜெனரல் மேனேஜர் என்ன பண்ணார், இன்னொரு சேல்ஸ்மேனை கூப்பிட்டாரு. இப்போ ராம வந்துட்டான், கிருஷ்ணனை கூப்பிட்டாரு. கிருஷ்ணா, நீ அந்த ஊருக்கு போ அப்படின்னாரு. இவன் அந்த ஊருக்கு போனான். அங்கே போய் பார்த்தான், யாருமே செருப்பு போடல. ஆஹா, இது சரியான சான்ஸ்னா. ஒருத்தருமே செருப்பு போடலன்னா இந்த ஊரில் இருக்கவன் அத்தனை பேருக்கு நம்ம செருப்பை விற்றுடலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணான். உடனே ஒரு 1000 ஜோடி செருப்பு அனுப்ப வேணாம், 1000 ஜோடி விற்றுட்டான். ஏன்னா செருப்பு எல்லாரும் செருப்பு போட்டுக்கிற போய் செருப்பு விற்க முடியுமா? ஏற்கனவே செருப்பு போட்டுட்டு இருக்கா. இங்கே செருப்பே போடாத இடத்துல நம்ம கொடுத்தாங்களே, ரொம்ப நல்லதாக போச்சுன்னு நினைச்சான். அவன் சாய்ஸ், அவனோட திங்கிங் எப்படி இருந்தது? யாருமே செருப்பு போடலன்றது பாசிட்டிவ் பாயிண்ட், நல்ல பாயிண்ட்னு அவன் நினச்சான். ஏற்கனவே அவன் என்ன நினச்சான்? அவனுக்கு சாய்ஸ் தெரியல, எதை சூஸ் பண்ணணும்னு தெரியல. அவன் வந்து பயந்துட்டான், நீ செருப்பே விற்க முடியாது அப்படின்னு அவன் நினச்சான். அதனால் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம புத்தியை யூஸ் பண்ணி இதை சூஸ் பண்ணணும், இதை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அது ரொம்ப அவசியமான விஷயம். இதே மாதிரி ஜப்பான் கேள்விப்பட்டிருக்கல? ஜப்பானோட தலைநகரம் என்ன? டோக்கியோ. அந்த ஊரில் நான் 12 வருஷம் இருந்தேன், டோக்கியோவில். அந்த ஊருக்கு டோக்கியோவில் வேலை செய்கிறதுக்கு டோக்கியோவில் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. ஒரு மாதத்துக்கு
4 லட்ச ரூபா சம்பளம் நான் கொடுத்தேன். 4 லட்ச ரூபா உண்மை. ஒரு மாதத்துக்கு 15 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினவங்க இங்கே இருக்காங்க, என்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. 15 லட்சம் ஒரு மாதத்துக்கு ஜப்பானில், 4 லட்சம் ஒரு மாதத்துக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து நிறைய பேர் நான் கூப்பிட்டோம். அதில் நிறைய பேர் நல்லா படித்தவன் ஜப்பானில் போனால் எப்படி போய் ஊருக்கு பேர் தெரியாதவனா அங்கே எப்படி வேலை செய்யறதுன்னு சொல்லிட்டு அவன் பயந்துக்கிட்டு அமெரிக்கா போகிறேன், ஆஸ்திரேலியா போகிறேன், லண்டன் போகிறேன் இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணால், ஜப்பான் போகணுன்னா ஜப்பனீஸ் லாங்குவேஜே படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் உழுது ஜப்பனீஸ் லாங்குவேஜ் 1 வருஷம் படிச்சுட்டு 1 வருஷம் கழிச்சு நான் ஜப்பான் வரேன்னு சொன்னான். அந்த பையன் வந்து என்கிட்ட சேர்ந்தான். அவனுக்கு 4 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தோம். ஆக்சுவலாக அந்த பையன் இன்னும் இருக்கான் ஜப்பானில். அவன் பேர் ஹரிநாராயணன் பேர். இப்போ 3D ஜம்புலிங்கம்னு ஒரு சினிமா இருக்குது, அது முழுக்க ஜப்பானில் இருக்குது. 3D ஜம்போ அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை ஜப்பானில் முழுசாக அவன் எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறான். என்கிட்ட ஒர்க் பண்ண பையன் அந்த பையன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், சாய்ஸ். எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க ஜப்பான் போனால் எப்படி பழக்கிறதுன்னு. இந்த பையன் ரொம்ப கெட்டிக்காரன். 1 வருஷம் போய் ஜப்பனீஸ் லாங்குவேஜ் படித்தான், 4 லட்ச ரூபா சம்பளத்தையும் வாங்கிட்டான். அங்கே போய் அந்த நாட்டில் வந்து என்ன பண்ணான்னா, இந்தியாவிலேருந்து சினிமா எடுக்கிறதுனா அதுக்கு பாதி இல்லை காசில் சினிமா எடுக்கிறது அலோவ் பண்ணாங்க. அந்த காசையும் வாங்கிக்கிட்டான். இங்கேருந்து வந்து நம்ம ஊர்லேருந்து போன ப்ரொடியூசர்லேருந்து காசை வாங்கிக்கிட்டு ஒரு சினிமாவே எடுத்துக்கிட்டான். அவன் வந்து 100 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி செங்கல்பட்டில் ஒரு எம்பியோடு சேர்ந்து ஒரு 4 இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கான். இந்திய ஜப்பான் கோஆப்ரேஷன் திட்டம் அப்படின்னு அது பேர். அந்த பையன் ஜப்பான் வரும்போது என்ன ஆச்சு தெரியுமா அவங்களுக்கு? ஒரு உண்மையான நடந்த கதை. அந்த பையன் பேர் ஹரிநாராயணன். என்கிட்ட வந்து சேரத்துக்கு முன்னாடி, அந்த கம்பெனி பேர் ஹெச்சியில் சேரத்துக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு கும்பகோணத்துக்கு போனான். மெட்ராஸ்லேருந்து போகும்பொழுது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி 2 காலும் போடுற நிலைமையில் இருந்தது. ஆக்சிடெண்ட் ஆகி அவனோட மாமா, அவங்க அம்மா, பிரதர் அத்தனை பேருக்கு அடிபட்டுருச்சு. 4வது நாள் அவன் ஜப்பானுக்கு வரணும். இது உண்மையாக நடந்த கதை, உண்மையாக நடந்தது. காலில் ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகி அந்த 2 கால்லையும் இன்னமும் இது போல்ட் போட்டுருக்காங்க. இன்னமும் அவன் பெரிய ப்ரொடியூசர், பெரிய நிலைமையில் இருக்கான். 2 கால்லையும் போல்ட் போட்டிருக்காங்க. அதோடு அவன் இருந்தான். அப்போ ஜப்பானுக்கு வரணும்னு சொல்லும்பொழுது, அது பெரிய கம்பெனி, ஜப்பனீஸ்லாம் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. நான் வர முடியுமான்னு கேட்டான். நீ வான்னு சொன்னேன். அவனுக்கு நான் அட்வான்ஸாக 2 லட்சம் கொடுத்தேன் என்னோடய பணத்துலேருந்து. அந்த பையன் வரும்போது 2 கிளட்ச் வச்சுக்கிட்டு ஊனி வந்தான். அவனை அழைச்சிட்டு அந்த ஊரில் வந்து ட்ரெயின், மோனோ ரயில் எப்படி போகும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ட்ரெயின் இப்படி போவோம், அது மேலே ஒரு ட்ரெயின் இப்படி போவோம், அது மேலே ஒரு ட்ரெயின் இப்படி போவோம். அந்த ட்ரெயினை ஓட்டுறதுக்கு டிரைவரே கிடையாது ஜப்பான். மோனோ ரயில்னாக்கா நோ டிரைவர், ஆட்டோமேட்டிக்காக போகும். மாயாஜாலம் மாதிரி இருக்கும் அந்த ஊரே. வெளியில் ரோடுக்கு வந்தீங்கன்னா எல்லாம் ஆட்டோ வெண்டிங் மிஷின் இருக்கும். கடையிலெல்லாம் மனுஷனே இருக்க மாட்டான். ஒரு மிஷின் இருக்கும், அதில் நீங்கள் காசு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ கிடைக்கும். ஆப்பிள் ஜூஸ் கிடைக்கும், பேனா கிடைக்கும். அது வந்து ஜீபூம்பா மாதிரி, அந்த இது சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. அதுக்கு பேர் காம்பினேஷன் பேர். 24 ஹவர்ஸ் கடை இருக்கும். ராத்திரி 1 மணிக்கு போனீங்கன்னா அந்த கடை திறந்துருக்கும். ராத்திரி 1 மணிக்கு உங்களுக்கு திடீர்னு சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சுன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் இருக்கும். அதில் காசு போட்டாக்க சாக்லேட் வந்து விழும், சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு நாடு. அவர் அழைச்சிட்டு ராத்திரி 12 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறோம். அப்போ வந்து 12 மணிக்கு அந்த எஸ்கலேட்டர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸ்பென்சர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா படி வந்து அப்படியே மூவ் ஆகும் எஸ்கலேட்டர். அதே மாதிரி மூவ் வாக்குன்னு இருக்கும். ஏர்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நடக்க வேணாம், போய் அந்த மூவ் வாக்கில் நின்றுட்டா அதுவே போகும். அதே மாதிரி படி அது பாட்டுக்கு மேலே போகும், அது பாட்டுக்கு கீழே வரும். அதில் நின்று போகணும். இந்த பையன் 2 கால்லையும் கிளச் வச்சுருக்கான், காலில் போல்ட்டு போட்டுருக்கான், நடக்க முடியாது. அவன் வந்து திடீர்னு 12 மணிக்கு நின்று போச்சு. எல்லாம் இந்த எஸ்கலேட்டர்லாம் நின்று போச்சு. ஜென்ரலாக ஜப்பானில் நிற்காது, அன்றைக்கி நின்று போச்சு.
ஆனால் நம்ம வீட்டுக்கு போகணும். மறுநாள் காலையில் 8 மணிக்கு டோஷிபா கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் இருக்குது. டோஷிபான்றது பெரிய கம்பெனி. இந்த நம்ம லேப்டாப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய மிஷின்லாம் பண்ணுறது, என்ஜின்லாம் பண்ணுறது அந்த கம்பெனி டோஷிபா. அந்த கம்பெனியில் போய் அவன் வேலைக்கு சேரணும். எங்கள் கம்பெனி மூலமாக அந்த கம்பெனியில் போய் வேலை செய்யணும். காலையில் 8 மணிக்கு போயே ஆகணும். அப்போ வீட்டுக்கு போகணும். ட்ரெயின்லாம் நின்று போச்சு, எஸ்கலேட்டர் ஓடலை. அங்கேருந்து கிட்டத்தட்ட 120 படி இறங்கணும். அப்போ நான் வந்து வாடா போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். அவன் ஒரு 4 படி இறங்குனா காலிலேருந்து ரத்தம் வருது. அப்படியே ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுமாதிரி 4 படியை ஏற அவன் கால் ஃபுல்லாக நகர்த்தவே முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 120 படியும் தாண்டி கடைசியில் வெளியிலேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போனோம். காலையில் 8 மணிக்கு போனோம். அவனை அந்த டோஷிபாவில் செலக்ட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு அந்த வேலை கிடச்சிது. அந்த பையன் இன்னைக்கு இந்த நீங்கள் வேணால் பாருங்கள், ஹரிநாராயணன் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். அவனோட பொண்ணு பேர் ஹம்சிகா. அவள் தான் அந்த படத்தில் ஹீரோயின். சின்ன பொண்ணு, இந்த பொண்ணு மாதிரியே இருப்பா பார்க்குறதுக்கு. ஹம்சிகான்னு பேர். அவள் தான் மெயின் ஆக்ட்ரஸ். இல்லை அவங்க அது மட்டும் இல்லை, 100 கோடி ரூபாய்க்கு ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கான் செங்கல்பட்டில். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சாய்ஸ். சாய்ஸ். தேர்ந்தெடுக்கும் போது சரியானவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது தான் இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மூளையை உபயோகப்படுத்தி சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்தா நம்ம வாழ்க்கை. ஹரிநாராயணன் அதான் 3D ஜம்போ. அது இன்னும் வரல, வரப்போகுது, அடுத்த வருஷம் வரப்போகுது. 3D கார்ட்டூன் படம் குழந்தைங்க பார்க்கணும். ஹரிநாராயணன் அது பேர். தமிழ் படம். ஹம்சிகா, இந்த பொண்ணு பேர் ஹம்சிகா. ஆமாம். சரி, இப்போ 2 விஷயம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தோன்னு சொல்லுங்கள். கடவுள் எல்லாரும். ஒன்லி காட் இஸ் எவ்ரிவேர். இருப்பதெல்லாம் இறைவனே. 2வது விஷயம் என்ன பார்த்தோம்? சாய்ஸ். வி ஹவ் டு எம்ப்ளாய் சாய்ஸ். இப்போ 3வது ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம் சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜா ஊராக போயிட்டு இருந்தார். இருப்பார், எல்லா ஊரும் இருப்பார். சொல்லலாம். இது இப்போ ராஜாவை கொள்ளுவோம், அப்புறம் அடுத்தது பார்ப்போம். ஒரு ராஜா வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறார். அப்போ என்ன சொன்னேன்? ஒரு ராஜா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறார். அப்போ வந்து கடுமையான வெயில் அடிக்குது. அந்த வெயில் அடிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரே தாகமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் அது மேலே வந்து ஒரு மேக கூட்டம் அப்படியே போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு வெயில் தெரியாமல் ரொம்ப சௌகரியமாக போகிறாங்க. அந்த ராஜா போகிற இடத்துலலாம் பரிவாரம் போகுது. யானை போகுது, குதிரை போகுது, காலாட்படை போகுது, எல்லாம் போகுது. போயிட்டு இருக்கும்போது மேலே வந்து ஒரு மேகக்கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கிற இடத்துல மட்டும் வெயிலே அடிக்கலை, நல்லா நிழலாக இருக்குது. ஒரு ஊராக போகிறாங்க. போகிற இடத்துலலாம் மேலே அந்த கூட்டம், அந்த மேகக்கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு இடத்துக்கு போகும்போது நடுவில் காட்டில் ஒரு பெரிய முனிவர் இருந்தார். அந்த முனிவர் என்ன பண்ணார்? இந்த ராஜாவும் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் வரும்போது வெயில் அடிச்சதா அப்படின்னு கேட்டார். ஆமாம், வெயில் அடிச்சது. நீங்கள் வர்ற இடத்துலலாம் வெயில் அடிச்சதா அப்படின்னு கேட்டார். இல்லை, அடிக்கலை. எதனால் அடிக்கலை? ஒரு மேகக்கூட்டம் வந்து இல்லை, நான் ரொம்ப நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப நல்ல ராஜா, அதனால் அந்த மேகக்கூட்டம் வந்ததுன்னு சொன்னார். இந்த முனிவர் சொன்னார், இல்லை நான் வந்து டெஸ்ட் பண்ணோம், யாரால இந்த மேகக்கூட்டம் கூடவே வந்தது, இது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னார். ராஜா சொன்னா, என்னால தான், நான் தான் ராஜா, அதனால என்னால தானே அந்த மேகக்கூட்டம் கூட வந்தது அப்படின்னு சொல்கிறான். அந்த முனிவர் வந்து புத்திசாலி இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு, சரி இது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எப்படி டெஸ்ட் பண்ணுறது? இந்த இடத்துலேருந்து ஒவ்வொருத்தராக போங்க. யார் போகும்போது அந்த மேகக்கூட்டம் போகுதோ
அவன் தான் புண்ணியம் பண்ணிருக்கான்னு அர்த்தம். கரெக்டு தானே? முதல்ல ராஜா நான் போகிறேன்னா, ஏன்னா அவனுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ், அவன் தான் நல்லது பண்ணான்னு நினச்சிக்கிட்டாரு. ராஜா போகிறான், மேகக்கூட்டம் போக மாட்டேங்குது, அங்கே தான் இருக்குது. அடுத்தது சேனாபதியை கூப்பிட்றாரு, சேனாபதி போகிறான், மேகக்கூட்டம் போக மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்புறம் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை ஒவ்வொருத்தராக எல்லாம் போகிறாங்க. அந்த மேகக்கூட்டம் போக மாட்டேங்குது. கடைசியில் பார்த்தா எல்லாரும் போயிட்டாங்க. ராஜா கூட வந்து யாருமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. மேகக்கூட்டம் அங்கேயே இருக்கு. இல்லை, ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கு. என்னடா நம்ம ராஜ்யத்தில் நமக்கு தெரியாத புண்ணியம் பண்ணவன் யாரு, அவனால இந்த மேகக்கூட்டம் இங்கே இருக்குன்னு முனிவர் சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்தெல்லாம் போய் சுற்றி தேடி பாருங்களாம் ராஜா. அது போய் தேடி பார்த்தா ஒரு பரம ஏழை ஒருத்தன் ஒரே ஒரு வேஷ்டி தான் கட்டியிருக்கான். கட்டிட்டு கையை மட்டும் வச்சுட்டு அவன் தடவானு கூட இல்லை, அப்படியே படுத்துருக்கான். அவன்கிட்ட போயிட்டே எந்திரிடான்றான். எந்திரிக்கிறான், இருந்து ஓடு ஓடு அப்படின்றான். கூட அவன் எந்திரிச்சு ஓடுறான். ஏதோ ராஜா சொல்கிறாருன்னு பயந்துட்டு ஓடுறான். அவன் போகும்போது அந்த மேகக்கூட்டம்லாம் அப்படியே போகுது, அவன் பின்னாடியே போகுது. அவனோ பரம ஏழை, அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அவன் ஓடும்போது எல்லாம் கூடவே போகுது. என்ன காரணம் தெரியுமா? அவன் என்ன புண்ணியம் செஞ்சான் தெரியுமா? அன்னைக்கு காலையில் அவனோட மனைவி வந்து ஒரு 4 சப்பாத்தியை இப்போ கட்டி கொடுக்குறான். வர்ற வழியில் ஒரு ஏழை இருக்கான், அவனுக்கு சாப்பாடு இல்லை, அவனுக்கு சாப்பாடு இல்லை. இவன் அவனுக்கு அந்த சப்பாத்தி கொடுத்துட்டு இவன் மட்டும் வர்றான். இன்னொரு இடத்துல வந்து பார்க்குறான், அந்த இடத்துல வந்து ஒன்றுமே உடம்புல துணியே இல்லாமல் ஒரு வயசான கிழவன் வந்து நடுங்கிட்டு இருக்கான். அப்போ காலையில் நல்ல குளிர் இருந்தது. இவன்கிட்ட ஒரு வேஷ்டி, கீழே ஒரு வேஷ்டி நான் போட்டுக்கணும், மேலே ஒரு துண்டு தான் இருந்தது, வேறு ஒன்றுமே கிடையாது. உடனே அவன் மேலே பரிதாபப்பட்டு மேலே இந்த துண்டு எடுத்து அவன் மேலே போத்திட்டு வெறும் வேஷ்டியோடு வந்துட்டான். அந்த வேஷ்டியோடு வந்து இவன் படுத்துட்டு இருக்கான், ஒத்த வேஷ்டி கட்டிட்டு. அப்போ தானம் பண்ண என்கிட்ட 10,000 ரூபா இருந்து 100 ரூபா கொடுத்தா அதுவும் தானம் தான். என்கிட்ட 10 ரூபா இருந்து 8 ரூபா கொடுத்தா அது தானம் தான். எது சிறந்த தானம்? 8 ரூபாயா? 8 ரூபா தான் சிறந்த தானம். ஏன்னா நான் 10 ரூபா தான் வச்சிருந்தேன், அதில் 8 ரூபாயும் கொடுத்துட்டேன். அதுதான் தானம். நம்மகிட்ட இருக்கிறத இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். கொடுக்கறது தான் உண்மையான மகிழ்ச்சியே இருக்குது. நீங்கள் உண்மையிலே கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மனித பிறவி நம்ம பிறந்ததை இன்னொருத்தருக்கு இறக்கப்பட்டு கொடுக்கும்போது சந்தோஷம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். நம்ம எடுத்துக்கிட்டே போனோம்னா சந்தோஷம் குறையும். எப்படி தெரியுமா? அது சந்தோஷம் எப்படி குறையும் தெரியுமா? 2 விஷயத்தினாலும் குறையும். நல்லா கேட்டுங்க, 2 விஷயத்தினாலும் குறையும். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரோட நம்ம இருக்கோம், அவங்க ரொம்ப நல்லவங்க தான், அவங்க போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷம் போயிடும். சந்தோஷம் வந்து ஒருத்தர் நம்மகிட்ட கூடவே இருந்து நமக்கு எல்லாம் பண்ணிட்டு அவங்க இல்லாமல் போயிட்டா சந்தோஷமும் போயிடும். அதே மாதிரி நிறைய ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணுறதுனால சந்தோஷம் போயிடும். அது சந்தோஷம் எப்போதும் இருக்காது. சப்போஸே நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், சந்தோஷமாக இருக்கும். 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, 4 சாப்பிட்டா, 5 சாப்பிட்டா, பார்த்து ஒரே ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்டீங்க. 1வது ஐஸ்கிரீம் நல்லா இருந்தது, 6வது ஐஸ்கிரீம் வாந்தி வருது. அப்போ ஐஸ்கிரீம்லேருந்து சந்தோஷம் வருதா? எத்தனை ஃப்ளேவர்? 100 ஃப்ளேவர் தர 100 சாப்பிடுவியா? ஒரே சமயத்தில் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டே இருக்கணும், முடியாது இல்லையா? அதனால கடவுள் நம்மளை படிச்சிருக்கிறது எகெயின் அந்த இடத்துல சாய்ஸ். நம்ம வந்து எவ்வளோ தூரம் எடுத்துக்கணுமோ அவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கணும். மற்றவங்களுக்கு கொடுக்க இப்போ வந்து 10 சாக்லேட் நமக்கு கிடச்சுன்னா 10ஐயும் நம்மளே எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டோம்னா துன்பம் தான் வரும். அதே 10 சாக்லேட்டில் 5ஓ 6ஓ ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொரு நாள் நமக்கு சாக்லேட் தேவைப்படும் போது கடவுள் கொடுப்பார். நம்ம கிட்ட சொன்னல, கடவுள் ஒரு பேங்க் வச்சுருக்கார், அந்த பேங்க்கில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பார், அதுலேருந்து எடுத்து நம்ம கொடுப்பார். அதை நம்ம ஞாபகம் வச்சோம். ஸோ 3வது சப்ஜெக்ட் என்ன பார்த்தோம்? நம்ம சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கொடுக்கணும்.
நம்மகிட்ட இருக்கிற எக்ஸலன்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஆகணும்னாக்கா நம்மகிட்ட இருக்கிறத பிரத்தியாருக்கு கொடுத்தா பகவான் அதை பார்த்துட்டே இருக்காரு. நம்ம கொடுத்ததுக்கு மேலே பல மடங்கு அவர் திருப்பி கொடுப்பார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக ஒரு விஷயம் பார்ப்போம். நம்ம உடம்புல வந்து காது இருக்கு. காது என்ன பண்ணும்? கேட்கும். கண் என்ன பண்ணும்? பார்க்கும். கண்ணால் நான் பார்த்து இது பச்சை கலர்னு சொல்கிறேன். இதை காதால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் கண்ணால் பார்த்து தான் சொல்ல முடியும் இது பச்சை கலர்னு சொல்ல முடியும். கண்ணு பார்க்க தான் முடியும். கண்ணு வந்து காதால் பார்க்க முடியாது. நான் வந்து இந்த இதை இந்த கர்ச்சீப்பை பார்க்கணும். கண்ணை முடிட்டு காதுகிட்ட கொண்டு வச்சா இது கர்ச்சீப் பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க தான் முடியும், காதால் கேட்க தான் முடியும். நாக்கு மட்டும் 2 விஷயம் தெரியும். டேஸ்ட்டு ருசியும் கொடுக்கும், பேசும். அப்போ வந்து நாக்கு மட்டும் கர்மத்தையும் பண்ணும். செயலையும் செய்யும், ருசியையும் கொடுக்கும். அதனால நாக்கு வந்து ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆயுதம். நம்மகிட்ட இருக்கிறதுலையே வலிமை பொருந்திய ஆயுதம் நாக்கு தான். அந்த நாக்கை நம்ம கட்டுப்படுத்தலைன்னா, நாக்கை வந்து சரியான முறையில் பயன்படுத்துகிற யார் பயன்படுத்துகிறானோ அவன் வந்து நல்ல வெற்றி அடைய முடியும். நாக்கை சரியாக பயன்படுத்தாமல் சும்மா இந்த 1 ஐஸ்கிரீம் பதிலாக 8 ஐஸ்கிரீம் சாப்பிட்டான்னா அவனுக்கு கெடுதல் தான். அது மட்டும் இல்லை, நல்ல விஷயத்தை பேசணும். உங்களுக்கு திருக்குறள் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப வாய் கவர்ந்தற்று. அதனால பேசும்பொழுது என்ன பண்ணணும்னா, சமஸ்கிருதத்தில் ஒன்று இருக்கு. சத்தியம் வத, பிரியம் வத, ஹிதம் வத, அனுத்வேக கரம் வத. 4 விஷயத்துக்கு கிடைக்கும். சாப்பிடும்போது அளவோடு சாப்பிடணும் நாக்கு. பேசும்பொழுது இதுக்கு பேர் வாக் தபஸ்னு பேர். இது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வாக் தபஸ், வாக்கால் தபஸ் பண்ணுறது. பேசும்போது சத்தியம் தான் பேசணும், உண்மை தான் பேசணும். உண்மை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது. 2வது, உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்தா மூஞ்சி கொஞ்சம் குரங்கு மாதிரி இருக்குது, அதனால் மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடாது. பிரியம் வத, சத்தியம்ன்றது உண்மை பேசுகிறது வந்து பிரியமாக இருந்தால் தான் பேசணும். உண்மை எப்படி பேசணும்? பிரியமாக இருந்தால் தான் பேசணும். பிரியமாக இல்லாமல் ஒருத்தனை போய் குரங்கு மாதிரி இருக்க, நீ வந்து நாய் மாதிரி இருக்கேன்னு சொல்லக்கூடாது. சத்தியம் வத, பிரியம் வத. 3வது வந்து ஹிதம் வத. ஹிதம்னா என்ன அர்த்தம்? நன்மை பயக்கிறது தான் பேசணும். ஒருத்தனுக்கு கெடுதல் உண்டாகிறத பேசக்கூடாது. எதை பேசினாலும் அது இன்னொருத்தனுக்கு நன்மை பயக்கணும், அதை பேசணும். அடுத்தது வந்து கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை சொன்னாது. என்னது? அனுத்வேக கரம் வத. அனுத்வேக கரம்னா என்ன தெரியுமா? இன்னொருத்தனுக்கு வந்து மனசு கொந்தளிக்கும்படியா, மனசு வந்து ஆத்திரப்படும்படியா இருக்கிறது சொல்லணும். 4 விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். சத்தியம் வத, பிரியம் வத, ஹிதம் வத, அனுத்வேக கரம் வத. அனுத்வேக கரம், அது 4 சேர்ந்து. இது பேர் என்ன பேர்? வாக் தபஸ். பேர் என்ன? வாக் தபஸ். சரி, இன்னைக்கு பார்த்த 4 விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இதோட நம்ம நிறைவு பண்ணலாம். ஒன்று என்ன சொன்னேன்? ஒன்லி காட். எல்லா இடத்துலையும் காட், இறைவனை இருப்பதெல்லாம் இறைவனே. 2வது என்ன சொன்னேன்? சாய்ஸ். 2வது சாய்ஸ், தேர்வு செய்தல், தேர்ந்தெடுத்தல். 3வது என்ன சொன்னேன்? கொடு, எப்பொழுதும் தானம் செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். 4வது என்ன சொன்னேன்? வாக் தபஸ், நாவடக்கம் வேண்டும். ஸோ 4 பாயிண்ட் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்கள் வந்து வாழ்க்கையில் சிறந்து விளங்க முடியும். தெரியுதா? ஹர ஹர நம பார்வதி பதே ஹர மகாதேவ.